உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சிகப்பு தொப்பி ஆட்டைய போட்டிருப்பேன். வேணும்னா இன்னொரு தொப்பி வாங்கிக்கலாம் விடு. தொப்பியை விட அந்த பக்கி தான் முக்கியம். பர்ஃபியூம் கேவலமானதுன்னு சொல்ற யாரையும் இந்த ஜிம் உள்ள அனுமதிக்காது. புரிஞ்சுதா? ஏன் அனுமதிக்காது? ஏன்னா நீ அவமானப்படுத்தின பர்ஃபியூம் இந்த ஜிம்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. அதனால உனக்கு தெரிஞ்சிடுச்சுல. நீதான் இருக்கிறதுலயே கப். நல்லா இருக்குங்க உங்க ஒர்க்கு. அப்ப அது அபிஷியல் தான். அபிஷியல் போக்கிமான் லீக் தொப்பின்னு ஒண்ணு இருக்கா? அந்த கான்டெஸ்ட்ல நானும் கலந்துக்கிட்டேனே. அத வாங்குறதுக்காக 1 லட்சம் SMS அனுப்புன தெரியுமா உனக்கு? அவ்வளவு அனுப்பணுமா? நான் ஒண்ணுதான் அனுப்பினேன், அதான் வரல. வந்து மாட்டிக்க. என்னப்பா இங்க நின்னு யாருக்கு ஒழுங்கு காட்டுற? என்னோட மூக்கு எனக்கு ஏத்த ஊரு இதுதான்னு சொல்லுதுப்பா. நாம இங்கே 1 மாசம் தங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? நேரத்தை வீணாக்கணும்னா தங்கலாம். மிஸ்டி எங்கேயோ இருக்க வேண்டியது, ஆனா தப்பி தவறி இங்க இருக்கமா. இப்ப எதுக்காக என்ன பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்க? கத்த ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா சரியாயிட்டா. இதுக்கு முன்னாடி இந்த பையனை பாத்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, ஆனா நான் இவன் கூட நிறைய நேரம் விளையாடி இருக்கேன். கடைசியா இவனை எப்ப பாத்தீங்க? சரியா தெரியலையே. மரியாதையா உண்மையான பதில் என்னன்னு நீங்க சொல்லியே ஆகணும். இவங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். இவங்க அழகா இருக்காங்கன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. எங்கேயாவது பாத்திருக்கோமா? இல்ல என்னோட உன்னோட தங்கச்சி பாத்திருப்பீங்க. போதும் போதும், பக்கத்துல வராத. கோபம் போல இருக்கு, இருந்தா என்னோட சீக்கிரம் தூக்கி போடு. சரி ட்ரை பண்ணி பாக்குறேன். போக்கி பால். சாரி, இந்த டோனட்டை புடிச்சுக்கோ. ஒரு டோனட் வீணா போச்சு. மிஸ்டி இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா ஜேம்ஸ்? எப்பவுமே பெருசா கனவு கண்டா அது நடக்கும். நீங்க இப்படியே கனவு கண்டுகிட்டே இருங்க. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். P for pretty, E for elegant, R for radiant, F for fun, U for urban, M for mysterious, E for energy. மொத்தத்தையும் சேர்த்து perfume. கரெக்ட். அந்த ஸ்மெல்லால தான் எனக்கு ஒன்னும் எனர்ஜி வரணும்னு இல்ல. என்கிட்ட ஃபுல் எனர்ஜி இருக்கு. எனர்ஜினா எனர்ஜி, அடேங்கப்பா எனர்ஜி என்கிட்ட இருக்கு. அத வச்சுக்கிட்டு உன் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணு. அதிகமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போம். பிரைம் ஏ பொண்ணு உன்னோட தொப்பியை திருட பாக்கல, அது நம்மள பார்த்து பயந்து இருக்கு. அது நிலைமையில நீ இருந்தா கண்டிப்பா தொப்பியை புடுங்க பாப்ப. அது என்ன உங்க ரேடியோவா? இங்க இருந்து ஏதோ சிக்னல் வருது. அது என்னன்னு எனக்கு தெரியும். அழகான பையன் இங்க இருக்கான்னு காட்டுது, அதானே? ஹலோ ப்ரொஃபசர், குட் மார்னிங். ஓ குட் மார்னிங் ஆஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருக்க. அப்படின்னா ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இத இங்க பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குல்ல? இது வரைக்குமே நான் 4 பேட்சை கலெக்ட் பண்ணிட்டேன். வெறும் 4 மட்டும் தானா?